ராசாத்தி மேடம், ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்க மேடம். முதல் ஓட்டு ஐஸ்வர்யாவுக்கு. பார்வதி. ஐஸ்வர்யா. பார்வதி. பார்வதி. மேடம், லாஸ்ட் ஓட்டு மேடம். பார்வதி ஐஸ்வர்யா 2 பேரும் 10 ஓட்டு வாங்கி சமநிலையில இருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு ஓட்டு வெற்றியை முடிவு செய்ய போற ஓட்டு. அதை இப்ப எடுக்க போறேன். இந்த ஓட்டு யாருக்கு விழுந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஆமா ஆமா கண்டிப்பா தெரிஞ்சாகணும். அதுக்காக தான் வெயிட் பண்றோம். பாருங்க. பார்வதிக்கு. என்னது இவ? என்னோட பொறுப்புல யார் வரப்போறாங்கன்னு எல்லாரும்
ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ முடிவு தெரிஞ்சிருச்சு. The winner of this election is பார்வதி. என்னோட இடத்துக்கு வர்றதுக்கான முழு தகுதியும் பார்வதிக்கு தான் இருக்கு. பதவி பிரமாணம் நடத்த ஒரு தேதியை முடிவு பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். பெரிய பதவி பிரமாணம். ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இரு. எழுந்துரு. விடுங்கக்கா, வேண்டாம் அக்கா. அக்கா அக்கா வேண்டாக்கா, விடுங்கக்கா, பரவாயில்ல அக்கா, விடுங்கக்கா. பட்டமாக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இது வரைக்கும் மத்தவங்க ஜெயிக்கணும்னு தான் நீ கோயிலுக்கு போய் சாமி கிட்ட வேண்டிக்குவ. ஆனா முறையா உனக்காக நீ ஜெயிக்கணும் அப்படின்னு நான் கோயிலுக்கு போய் சாமி கிட்ட வேண்டிட்டு வந்தேன். ஸ்வீட் எடுத்துக்கங்க ஐயா. பார்வதி எடுத்துக்கம்மா. இந்தாங்க தம்பி. நீ ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்வதி, பெருமையாவும் இருக்கு. நம்மள மாதிரி ஆளுக்கெல்லாம் இது பெரிய சாதனை. உண்மையாவே நீ சாதிச்சிட்ட பார்வதி. ஹை வாவ், ஸ்வீட் எல்லாம் எனக்கு தான். மாமா எல்லா விஷயத்துலயும் எனக்கு சப்போர்ட்டா இருந்தாரு. ஆனா இப்போ நடந்த போட்டியா இருக்கட்டும் இல்ல எலெக்ஷனா இருக்கட்டும், எனக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்தது ராசாத்தி அக்கா தான். ஓ, ராசாத்தி அக்கா தான் என்னால நிச்சயமா ஜெயிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க. என்னால அந்த புக்க படிச்சு ஞாபகம் வச்சுக்க முடியலன்னு நான் கவலைப்பட்டுட்டு இருந்தப்போ, அத கதையா கேட்டா புரியும், ஞாபகத்துல இருக்கும்னு சொல்லி சம்பந்தப்பட்ட இடத்துக்கு கூட்டிட்டு போனதே ராசாத்தி அக்கா தான். அதே மாதிரி இங்கிலீஷ்ல என்னால பதில் சொல்ல முடியாம இருந்தப்போ ராசாத்தி அக்கா தான் எனக்காக அம்மா கிட்ட பேசி தமிழ்ல கேள்வி கேட்க வச்சாங்க. அதனால்தான் என்னால எல்லா பதிலும் சொல்ல முடிஞ்சது. நீ சொல்றது கரெக்ட் தான் பார்வதி. ஜெயிக்கணுங்கிற வெறியும் திறமையும் இல்லாதவங்களுக்கு நாம என்னதான் உதவி பண்ணாலும் ஜெயிக்க மாட்டாங்க. அப்படி பார்த்தா பார்வதி ஜெயிச்சதுக்கு முழுக்க முழுக்க அவங்க தான் காரணம். ஸ்வீட் ஏன் அப்படியே வச்சிருக்கீங்க? எல்லாரும் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சின்னையா எடுத்துக்கங்க, சாப்பிடுங்க. அண்ணே இந்தாங்கண்ணே, ஸ்வீட் எடுத்துக்கங்க. எனக்கு போதும் பார்வதி, உன் சந்தோஷத்துக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன்.